செல்ல குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் வீட்டிலேயே எப்படி செய்யலாம் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறத அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ரொம்ப சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு குக்கிங் பண்ணுற அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பச்சரிசியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும். ஸோ பச்சரிசியாக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து சாப்பிட்ற அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் செய்கிறப்ப நல்லா ஊற வச்சோம்னா சாப்பாடு நல்லா வரும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நான் ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு மெயினான விஷயம், அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவாமல் ஊற வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 தடவை அலாசிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டோ இல்லை பேப்பரோ விரித்து நல்லா ஒரு 2 days 3 daysக்கு நல்லா காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஆயில் இருக்கும், அந்த ஆயில் எல்லாம் இல்லாமல் இந்த ஊற வச்சோமா ஒரு ஸ்மெல்லு வரும், அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சுருங்க. நல்லா பேப்பரில் போட்டோ இல்லை பிளேட்டில் வச்சோ தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஒரு சொட்டு கூட இல்லாத நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த அரைக்கிறதுல பொறுத்து தான் நம்ம ஸ்கின்னுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்குக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ஸ்க்ரப் பண்ண ஹார்ஷாக எல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக குறை விட்டு எடுத்துக்கோங்க, இல்லை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செய்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.